ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிரவீன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி உங்கள் C++ ப்ரோக்ராமை எப்படி உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நான் கீழே 2 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை முதல்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா tc.zipன்னு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் 3 MB தான். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு ஹியர், எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படின்னு இருக்கும். ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் இன்டர்னலில் ஒரு டிசின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுருங்க. எல்லாத்தையும் நான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். டிசி அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது இன்டர்னல் ஸ்டோரேஜில், இதுதான் முக்கியமான விஷயம். இன்டர்னல் ஸ்டோரேஜில் டிசி அப்படின்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டிசிக்குள்ளே அந்த எல்லா ஃபோல்டரையும் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படி இல்லைன்னா SD கார்ட்லேயே போட்டு வச்சுக்கலாம் டிசி அப்படின்ட்டு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜை போட்டிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லிங்க்கில் நான் உங்களுக்கு ஆப் கொடுத்துருப்பேன். அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் அடுத்தது டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்பை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப் தான் இந்த ஆப்பை. ஸோ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். டாஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கீழே இடைஞ்சலாக ஒரு 4 3 2 1 அப்படின்ட்டு ஒரு இது காமிச்சிட்ருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மெனு பட்டன் அமுத்தி ஆன் ஸ்க்ரீன் ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போய்டும். அதுக்கப்புறம் திருப்பி மெனு பட்டன் அமுத்தி திருப்பி ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு கொடுங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன டைப் படிக்கிறேனோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா CD ஸ்பேஸ் விட்டு TC அப்படின்ட்டு என்டர் அடிக்கிறேன். நல்லா நான் வச்சுங்க. CD ஸ்பேஸ் விட்டு TC, திருப்பி CD ஸ்பேஸ் விட்டு BIN, அதுக்கப்புறம் TC, அதுக்கப்புறம் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் கிடைக்கிற எல்லா ப்ரோக்ராமும் இங்கே நம்மளுக்கு கிடச்சிரும். அப்படியே டர்போ C++ல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க கம்ப்யூட்டரில். ஸோ அதை அப்படியே இங்கே கிடச்சிரும். நீங்கள் அவுட்புட் பார்க்குறதா இருந்தாலும் எல்லாத்தையும் இதிலே பார்க்கலாம். ஃபைல் சேவ் பண்ணலாம். நீங்கள் புதுசாக ப்ரோக்ராம் இதில் எழுதுனீங்கனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஸ்கூலில் போய் காமிக்கலாம், இல்லை காலேஜில் போய் காமிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மவுஸுக்கு நீங்கள் சும்மா நார்மலாக எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மவுஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அந்த மவுஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒர்க் ஆக. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் அந்த கமெண்ட் மறந்துட்டிங்கன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த CD TC அந்த இது கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். மறந்துட்டிங்கன்னா அதை பார்த்து போட்டுங்க. இல்லை தெரியும்னா நீங்கள் நார்மலே போடுங்க. இப்போ மவுஸ் ஒர்க்காக ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். எழுதுறதுக்கு டைம் இருக்காது, நம்ம ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கலர்ஸ் கொடுக்குறேன். கலர்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி தான் அந்த மவுஸ் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் பார்ப்போம். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்துடுச்சு. ரெயின்போ கலர்ஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த வீடியோ கன்ஃபார்ம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ப்ரோக்ராமர் பண்ணுறவங்களுக்கு கன்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அவுட்புட் முடிச்சுட்டு இப்போ நான் திருப்பி ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு கொடுத்து எஸ்கேப் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் மட்டும் வெளில போகிறதுக்கு மெனு பட்டன் அமுத்தி குயிட் கொடுக்குறேன். அப்புறம் ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.